ஹாய், இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா மேத். மேத் இட்ஸ் காமன் லைக் ஆல் சப்ஜெக்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான் மேத். அந்த மேத் வந்து ஆனால் நிறைய பேர் ஐ திங்க் அமௌங் 100%ல ஒரு 95 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத் மேல ஒரு ஃபியர் ஃபேக்டர் அதிகமாக வச்சிருக்காங்க. மேத் எனக்கு வராது, என்னால் பண்ண முடியாது. நிறைய பேர் 60 to 70% வந்து அதே மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆக்சுவலா மேத் இஸ் as simple as all the subjects. The only thing you have to understand is concepts. Concepts நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். ஒரு கான்செப்ட் ஒவ்வொரு சாப்டருக்கும் வேரி ஆகும். அல்ஜிப்ராக்கு ஒரு மாதிரி கான்செப்ட் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா சால்வ் பண்றது ஈஸி தான். இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த அதர் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான். இப்போ சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏர், அட்மாஸ்பியர் அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த சாப்டர். அதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோலார் பிளானட், சோலார் சிஸ்டம் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லயும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்க மாதிரி மேத்துக்கும் ஒவ்வொரு சாப்டர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ் எப்படி சால்வ் பண்றது, எப்படி இது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு நீங்க ஐடியா வந்துடும். அதை சால்வ் பண்ண திரும்ப திரும்ப சால்வ் பண்ணும்போது தான் அது ப்ராக்டிஸ் வரும். எங்க எரர் பண்றோன்னு தெரியும். ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டாலே அது ஃபர்ஸ்ட் பேசிக், அதுக்கப்புறம் பேசிக்கை புரிஞ்ச பிறகு அது கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது இன்டர்மீடியட் லெவல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வேர்டு ப்ராப்ளம், இது 3 தான் இருக்க முடியும் மேக்ஸிமம். இது 3மே நம்ம கரெக்டான லெவல்ல பண்ணாலே நம்மள கண்டிப்பா கிராக் பண்ண முடியும் எந்த கொஸ்டினா இருந்தாலும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எரர்ஸ் வரும் தான், செய்ய வராத கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தது இல்லைன்னா அதை திரும்ப போட்டு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா கிளாரிட்டி கிடைக்கும். அதோட இல்லாம கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஆப்டிடியூட்லாம் கொஞ்சம் போகணும். அதெல்லாம் சால்வ் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்